ஹாய் ஆல் வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பர்சனல் மெசேஜில், காலில், கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், உங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதுமா, எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நான் வந்து 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஸோ படிக்கிறதுக்கான ஐடியா கொடுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எவ்வளோ நேரம் படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம், டெஸ்ட் பேட்ச் எந்த மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஓகேவா? யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்மளோட சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம சிலபஸ் வந்துட்டு நம்ம கையில் இருக்கணும். ஓகேவா? சிலபஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது, அந்த யூனிட்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் படித்து பாருங்கள். ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் என்னென்னா, சிலபஸை படித்து என்ன பண்ண போகிறோம், அதில் தான் நமக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் நாட் லைக் தட். ஒரு சிலபஸை நீங்கள் 1 or 2 டைம்ஸ் படிக்கும்போது நம்ம காலேஜில் அந்த படிச்சிருப்போம். நம்மளோட சிலபஸே வந்து நம்மளோட யூஜி சிலபஸ் தான். நம்ம படிச்சிருப்போம். அதில் நம்ம என்னென்ன படிக்கணும், என்னென்ன தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது, இப்போ நீங்களே என்ன கேட்பீங்க அப்படின்னா, பிஜி சிலபஸ்க்கும் இந்த யூஜிடிஆர்பி சிலபஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் இருக்க டாபிக் எல்லாம் இதில் இருக்கா, நீங்கள் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கீங்களே, இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்கா, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பீங்களே. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன நம்ம படிக்க போகிறோம், எதெல்லாம் வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால சிலபஸ் வந்துட்டு எப்பயுமே பிரிண்ட் அவுட் போட்டு கையில் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் என் கைப்பட எழுதுறேன்னா கூட உங்கள் நோட்டில் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? பட் சிலபஸ் என்ன, நம்ம என்னென்ன யூனிட் படிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிலபஸ் வெயிட்டேஜ். சிலபஸ் வெயிட்டேஜ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்து 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 150 கொஷின்ஸில் 10 யூனிட்ஸ்லேருந்து ஈக்குவலாக 15 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு யூஜிடிஆர்பியில் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு சில யூனிட்ஸில் 17-18 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். ஒரு சில யூனிட்ஸ்லாம் வந்து 7 கொஷின்ஸ் 8 கொஷின்ஸ் அந்த மாதிரி கம்மியாகவும் கேட்கலாம். அப்போ எந்த யூனிட்ஸ்லேருந்து நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த யூனிட்ஸில் நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்காக படிக்கிறது, அதை வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறமா சிலபஸோட வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன். நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும். ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் நமக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் இருக்கும். அதில் நம்ம எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாம் பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர்த்துக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க் குறைஞ்சிருக்கு. என்னதான் நம்ம தமிழில் படித்தாலும், தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும், நம்ம இங்கே நமக்கு தமிழ் தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸை டாப் டு பாட்டம் கிளியராக படிச்சிருந்தீங்கன்னாலே உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். அந்த ரேஞ்சில் தான் கொஷின்ஸுமே இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்மளோட மேஜர். நம்மளோட மேஜரில் 150 கொஷின்ஸ் கேட்பாங்க. 1 மார்க் ஃபார் ஈச் கொஸ்டின். நமக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? நமக்கு எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் வைக்கிறதுனால நீங்கள் வீட்டில் எழுதுகிற யூனிட் டெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வருது, காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது அப்படின்னா, நம்மளோட காலேஜ் சிலபஸாகவே இருந்தாலுமே அந்த நோட்ஸ் நம்ம கையிலே இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அகாடமியில் போய் சேர்ந்து அவங்க கொடுக்குற நோட்ஸை மட்டுமே நம்ம கண்ணை மூடிட்டு படிப்போம். அது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது ஒரு யூனிட்டுக்கு ஒரு 3 ஆத்தரோட புக்கை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன். ஒரு
சில அகாடமிஸ் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து எல்லா அகாடமிஸும் சொல்லலை, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போதைக்கு நமக்கு ஒரு புக்கில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. கண்டென்ட் வைஸ் நமக்கு ஓகே. இப்போ நம்ம ஓனாக படிக்கிறதுனா கூட 3 ஆத்தர் புக்கில் இருக்கிறதையும் ஃபுல்லாக படிக்கணுமான்னா, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆத்தரோட புக் போதும். ஆனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அந்த 3 ஆத்தரோட புக்கில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. பட் நம்ம நோட்ஸாக வெளியே வாங்கும்போது அந்த எல்லா சோர்ஸுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் கிடைச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னுமே உங்களுக்கு நோட்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யூஜிடிஆர்பி நோட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்காது. பட் நீங்கள் ப்ரௌசரில் வந்துட்டு இப்போ நம்மளோட யூனிட் அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி யூஜி நோட்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஒரு சில யூனிவர்சிட்டிஸோட நோட்ஸை வந்து நமக்கு பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸோட 90% கிட்ட மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த புக்ஸ் நல்லா யூஸ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூனிவர்சிட்டியிலலாம் நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த 2-3 ஆத்தர்ஸோட புக்ஸை தான் வச்சு ரெஃபர் பண்ணி அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அது நமக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அமௌண்ட் போட்டு வாங்குறத விட இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸுமே நிறைய கிடைக்கும், படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு நோட்ஸ் வேணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்களா, அவங்களுக்காக நான் கொடுக்குற ஐடியா தான். இப்போ நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எழுதினாலுமே நான் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் கொடுக்குறேன். ஒரு சிலவங்க இல்லை எனக்கு அடுத்த யூனிட்டுக்கு முன்னாடியே வேணும்னு கேட்குறீங்களா, அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். யூஜி நோட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா யூனிவர்சிட்டி நோட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதை நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நீங்கள் நோட்ஸாக வெளியே வாங்குறத விட டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணும்போது தான் நிறைய கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் படிக்க முடியும். அதுக்காக தான் நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் கீ ஐடியாஸ். இப்போ ஒரு யூனிட் எடுத்தாலுமே அதில் நம்ம என்ன படிக்கணும்? ஓகே, இப்போ ஒரு யூனிட்டில் நிறைய வந்து டாபிக்ஸ் இருக்கும், நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். அதில் எதெல்லாம் ரொம்ப மெயினான டாபிக்ஸு அப்படிங்கிறத நமக்கு பார்த்துக்க தெரியணும். அண்ட் இப்போ ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு கொடுத்துருந்தா கூட அதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, அதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற கீ ஐடியாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு படிக்கும் போதே தெளிவாக படிங்க. அவசர அவசரமாக படிக்க வேண்டாம். ஐயோ என் கூட படித்தவங்களாம் 4-5 யூனிட் முடிச்சிட்டாங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த பதட்டம் வந்து உங்களுக்கு வேணாம். எது படித்தாலும் தெளிவாக படிங்க. நான் ஒரு யூனிட் தான் படிச்சிருக்கேன்னா அதில் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்களா, என்னால் 25 கொஷின்ஸ் போட முடியும், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான் கான்செப்ட் கிளாரிட்டி. எந்த கான்செப்ட் படித்தாலும் என்ன பண்ணணும்? கிளாரிட்டியாக இருக்கணும். நான் இப்போ நீங்கள் வந்துட்டு ஹாஃப் யூனிட் முடிச்சிருந்தா கூட அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்தீங்க அப்படின்னாலே மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நான் 10 யூனிட்டுமே படிச்சிட்டேன்னா கூட நீங்கள் மேலாப்பில் படிச்சிங்க, கான்செப்டை நல்லா படிக்கல அப்படின்னா அது டைமும் வேஸ்ட்டு, மார்க்கும் வராது. அதுக்குனால படிக்கிறத தெளிவாக படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரி, இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு, நோட்ஸ் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்தாச்சு, என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறது ஓரளவுக்கு ஐடியா வந்தாச்சு. நமக்கான ஷெட்யூல் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிக்கணும். எதர் நீங்கள் வந்துட்டு கோச்சிங் சென்டர் சேர்ந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, இன்றைக்கி இந்த டாபிக் நான் முடிச்சிருவேன், ஒரு யூனிட்டுக்கு என்னால் 10 டேஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும், அந்த 10 டேஸில் கம்ப்ளீட்டாக நான் வந்து படித்து முடிச்சிருவேன், அதில் இருக்க ப்ராப்ளம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன், ரிவிஷனும் முடிச்சிருவேன் அப்படின்னா அந்த 10 டேஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு 7 டேஸ்க்கு நீங்கள் வந்து இருக்க டாபிக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி போடுங்க. ஒரு நாள் ரிவிஷனுக்கு கொடுங்க, ஒரு நாள் ப்ராப்ளம் சால்விங்க்கு கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த ஒரு யூனிட்டையே ஹோல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படி 10 டேஸ்க்கு நீங்களாக ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், யூஜிடிஆர்பியில் தியரம் இருக்கிற மாதிரி ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்கும், ப்ராப்ளம்ஸ்க்கும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் நிறைய போட்டு பார்க்கணும். ரெஃபரன்ஸ் புக், காலேஜ் புக் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, யூடியூப்பில் என்னெல்லாம் உங்களுக்கு எம்சிக்யூஸ் கிடைக்குதோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் போட தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஸ்பீடு வரும். எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்கள் மைண்டு வேகமாக வேலை செய்யும்.
ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்தளவில் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியுமே நீங்கள் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ராப்ளம்ஸை நீங்கள் இன்றைக்கி போட்டு பார்த்தே ஆகணும். ஓகேவா? தியரம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்த யூஜிடிஆர்பிக்கு என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். எந்த எக்ஸாம்னாலும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ண தெரியணும். அல்ஜிப்ராலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கால்குலஸ்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, மெக்கானிக்ஸ்லேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க, அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அல்ஜிப்ராவில் எந்த பகுதியிலிருந்து நமக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி எம்சிக்யூஸ் நமக்கு கேட்டிருக்காங்க, அந்த ஐடியாலாம் நமக்கு கொண்டு வரணும். அதை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அந்த ஃபார்மேட்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்ன தான் படிச்சுக்கிட்டே போனாலும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றது நமக்கு டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஜிடிஆர்பியில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும். அதுக்கு மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மார்க் டெஸ்ட் வீக்லியோ மந்த்லியோ இல்லை ஒவ்வொரு யூனிட் முடியும் போதோ நீங்கள் எந்த அளவுக்கு எழுத முடியுதோ அந்த அளவுக்கு நிறைய எழுதி பார்க்கணும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சிலது நமக்கு ஷார்ட்கட் தெரியும், ஒரு சிலது வந்துட்டு நம்ம 1 or 2 பேஜஸ் போடுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்பீடு வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து நிறைய எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் அதுதான் நான் சொல்ல வருவேன் யூஜிடிஆர்பி பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா எந்த பகுதியில் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எந்த பார்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதில் வந்து நீங்கள் இன்னுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் அசஸ் பண்ணி எழுதி வைக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ 30 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம இன்னும் என்ன நினைப்போம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த போன 10 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம எதில் விட்டுருக்கோம், எந்த டாப்பிக்கில் நம்ம விட்டுருக்கோம், அப்போ அந்த டாப்பிக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எஃபர்ட் போடணும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் நீங்கள் அதான் பண்ணணும். தியரி பார்ட்டில் வீக்காக இருக்கீங்களா, ப்ராப்ளம் பார்ட்டில் வீக்காக இருக்கீங்களா, என்னென்ன யூனிட்டில் என்னென்ன பார்ட்டில் வீக்காக இருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிவிஷன். என்ன தான் நீங்கள் படித்தாலுமே ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் ரிவிஷனுக்கு தான் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் யூனிட் 1லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு இருந்தீங்கன்னா ரொம்ப அது தப்பு. லாஸ்ட் டைம் நிறைய தப்பு பண்ண எல்லாருமே அதை தான் பண்ணியிருப்பீங்க. இனி அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன படித்தாலுமே நீங்கள் வந்து ரிவிஷனுக்கான டைம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? எவ்வளோ ஒரு தடவை 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை அந்த யூனிட்டை வந்து உங்களால் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரி, ஒரு நாளைக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, என்னோட இது ஐடியா என்ன அப்படின்னா, எக்ஸாம் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு டிசம்பர் ஆர் ஜானில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா மார்ச்சில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ஒரு ரேர் தான். இப்போது வரலை அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட் எக்ஸாமாக நம்மளோட எக்ஸாம் இருக்குமே ஒழிய நீங்கள் ஃபெப்ரவரியிலலாம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கவே வேணாம். நம்ம டிசம்பர் 1 month வெயிட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஜான்வரியில் வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்துட்டு நம்ம ஸ்பீடப் பண்ணுறதா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்கலாங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம் வந்தால் ஃபெப் ஆர் மார்ச்சில் வரும், வரலை அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு 5 hours படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னா 2 hours வந்துட்டு அதில் நீங்கள் புதுசாக ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா 2 hours நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ப்ராப்ளம்ஸை போட்டு பார்க்கணும். ஓகேவா? தியரிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ப்ராப்ளமுக்கும் கொடுக்கணும். அண்ட் தென் 2 to 1 hours நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அன்னைக்கு என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றத ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஆகும். முன்னாடி நாள் வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோங்கிறது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் படிச்சும் இருப்பீங்க, ப்ராப்ளம்ஸும் போட்டிருப்பீங்க, ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க. இந்த 3மே நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம டியூட்டர் ஃப்ளிக்ஸ் அகாடமியில் வந்துட்டு நம்ம யூஜிடிஆர்பி கிளாஸ் எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக யூடியூப்பில் தான் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். 1 or 2 days மிஸ் ஆகலாம், பட் வீக்லி ஒரு 5 வீடியோஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்றோம். 10 யூனிட்டுக்குமே நம்ம ஃப்ரீயாக யூடியூப் வீடியோஸ் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? கான்செப்ட்ஸ் எல்லாம் நானே 4-5 புக்கில் இருந்து வந்துட்டு நான் வந்து ரெஃபர் பண்ணி எழுதி அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாமே
எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் ஜாயின் பண்ணி டவுட்ஸ் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் டவுட்க்கு வந்துட்டு எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அண்டு இப்போ நம்மளோட நோட்ஸ் நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நோட்ஸை எவ்ரி வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ ஷேர் பண்ணிடுவேன். அந்த நோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டெஸ்ட் வந்துட்டு நான் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். ஓகேவா? அந்த வீக்கில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிச்சிருக்கோமோ அதோட கொஷின்ஸ் எல்லாமே அந்த வீக்கெண்டில் நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக கொடுப்பேன். இப்போ மண்டே டு சாட்டர்டே கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா சண்டே வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக ஒதுக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் கீயும் நானே கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் பெய்டு பேட்ச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணல. பெய்டு பேட்ச் இருந்தாலுமே உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவேன். டெஸ்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் தான் வாங்குவேன். பட் அதுவுமே இப்போ பிளான் கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு நான் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்லேயும் சரி, கிளாஸில் வீடியோஸ்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம், என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட எய்ம் வந்துட்டு யூஜிடிஆர்பியில் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறதா தான் இருக்கணும். நான் வந்து படிக்கிறேன், மார்க் எவ்வளோ வாங்குறேங்கிறது எனக்கு மேட்ரு இல்லை. நான் வந்து கட் ஆஃப்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் லாஸ்ட் யூஜிடிஆர்பி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 125. இந்த பிஜிடிஆர்பி பாருங்கள் 116 கிட்ட வாங்கியிருக்காங்க. ஈவன் தோ அவங்களுக்கு சைக்காலஜி இருக்குது. நம்ம யூஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு சைக்காலஜி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜருங்கும் போது கட் ஆஃப் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் 80 மார்க்ஸ் வாங்கினாலும் 90 மார்க்ஸ் வாங்கினாலும் நம்ம கட் ஆஃப்குள்ளே போகணும். ஸோ உங்களோட எய்ம் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ஒரு 120 130 ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்ற எய்மில் தான் நீங்கள் படிக்கணும். அண்ட் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எப்படி சேரணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, அதாவது பெய்ட் கிளாஸ் போகணுன்னா என்னெல்லாம் பார்த்து சேரணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. டெஸ்ட் பேட்ச்சில் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் படித்து முடிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 3000 கொஷின் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க 5000 கொஷின் கொடுக்குறாங்க. அப்போ 5000 கொஷின்னா கொஷின் அதிகமாக வருது, ஸோ நம்ம வந்துட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு 100 கொஷின் கொடுத்தாலும் சரி, 300 கொஷின் கொடுத்தாலும் சரி, யார் ஒத்தா கொடுக்குறாங்க அதுதான் மேட்ரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கொஷினையே என்னால் 10 கொஷினாக நம்பரை மாற்றி மாற்றி க்ரியேட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு கொஷின் கொடுக்குறேன், அதே கொஷினை நம்பரை மாற்றி 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 உங்களுக்கு 25 கொஷின் கொடுத்துட்டு நான் 5000 எம்சிக்யூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஷின் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் சரி, எனக்கு வந்து மாடல் கொஷின் கொடுங்க, எனக்கு வந்துட்டு முன்னாடியே கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? மாடல் கொஷின் பார்த்துட்டு அந்த கொஷின் ஒர்த்தாக தான் இருக்குது, நமக்கு நிறையா கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கம்பேர் பண்ணி பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு யூடியூப்பில் எல்லா கான்செப்ட்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் குரூப்பில் கொடுத்துட்றேன். அது போக ஷார்ட்கட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த ஷார்ட்கட் வந்துட்டு நான் இனிமேல் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா ஷார்ட்கட்டுங்கும் போது நமக்கு 1 minute 2 minutesல முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி பார்த்துக்கலாம். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லலாம், நான் அதை பார்த்துக்கிறேன். சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.